வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வாக்குமூலத்தை கொடுத்தார் ஜாபர் சாதிக். அதிரடியாக உதயநிதி கைதா? வெளியான தகவலால் திமுகவில் பரபரப்பு. நண்பர்களே, இந்த ஒரே ஒரு வீடியோவிற்கு ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சென்னை, எழும்பூர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 5 இடங்களில் ஜாபர் சாதிக் தொடர்புடைய கட்டிடங்கள் வருமான வரித்துறையினர் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். மேலும் எழும்பூரில் உள்ள JSM அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்றும் சோதனையில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் இணைந்து சோதனைகளையும் நடைபெற்றுள்ளனர். இந்த தகவல் அதிகாலையிலேயே யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஜாபர் சாதிக்கு சொந்தமான நிறுவனங்களிலும் அலுவலகங்களிலும் சோதனைகள் நடத்தப்படுவதற்கு முக்கிய காரணம், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜாபர் சாதிக் அவர்கள் வடமாநிலத்தில் கைது செய்யப்பட்டார். போதை மருந்து கடத்தல் தொடர்பான வழக்கில் இவர் பல்வேறு குற்றங்களுக்கு பின்னணியில் மூலதனமாக இருந்ததாக கூறி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இவர் தயாரிப்பு நிறுவனங்களையும் நடத்தியுள்ளார். இவர் தயாரித்த திரைப்படத்தை இயக்கியது யார் தெரியுமா? வேறு யாரும் கிடையாது, உதயநிதி அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி தான். இதில் பல கோடி, முதல் படத்திற்கே பல கோடி சம்பளமாக பெற்றுள்ளார். அதுவும் கருப்பு பணமாக பெற்றுள்ளார். அதற்கான ஆவணத்தையும் ஜாபர் சாதிக் அவர்கள் CBI துறை அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள் பல உண்மைகளையும் தற்பொழுது வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். திமுக ஆட்சிக்கு அமைந்ததற்கு பிறகுதான் நாங்கள் இந்த தொழிலை விரிவாக்கம் செய்தோம் என்றும், அதில் சில அமைச்சர்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுத்து சரிகட்டினோம் என்றும், அவர்கள்தான் எங்களுக்கு உதவிகளை செய்தார்கள். இதிலிருந்து தப்பிப்பதற்கு திமுகவில் மிக முக்கியமான பொறுப்பையும் எங்களுக்கு வழங்கினார்கள் என்பதையும் ஜாபர் சாதிக் அவர்கள் இந்த நேரத்தில் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். தற்பொழுது தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு. இதில் உதயநிதி மற்றும் சில அமைச்சர்களது பெயர்களை ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலமாக கொடுத்திருப்பது ஒட்டுமொத்த திமுகவினர்களுக்கும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முதற்கட்டமாக அவருக்கு சொந்தமான இடங்களையும், அடுத்ததாக உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதியிடமும் விசாரணை நடத்துவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் நேரடியாக உதயநிதி அவர்கள் நடத்தி வரக்கூடிய சில அறக்கட்டளைகளில் பணத்தை இவர் அதிகளமாக கொடுத்துள்ளதாகவும், அந்த பணம் நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு கம்பெனிகளில் இருந்து கொடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். இதனால் உதயநிதி அவர்களும் கைது நடவடிக்கை மேற்கொண்டால் திமுகவின் அரசியல் இந்த தேர்தல் தலைகீழாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.